हरे कृष्णा परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय सिर्ल குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் விதுரர் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விதுரருக்கு நான் ஒன்றுமே தர முடியலையேன்னு பகவான் வருத்தமாக சொல்லும்போது பக்கத்தில் இருந்த மைத்திரேய முனி உத்தவர்கிட்ட பகவான் தந்த உபதேசங்களை நீங்கள் விதுரருக்கு கொடுத்துருங்க, அது சிறப்பானது அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி உத்தவர் விதுரர்கிட்ட சொன்னார். விதுரருடைய ஆர்வம், அன்பு இதெல்லாம் கூடுது. இதனால் இறை உணர்வு அதிகரித்தது. சாப்பாட்டில் ஒருத்தன் திருப்தி படலாம், ஆவல் படக்கூடாது. பக்தியில் திருப்தி படக்கூடாது. யாருக்கு பக்தியில் திருப்தியோ அவன் அந்த மார்க்கத்தில் முன்னேற முடியாது. விதுரருடைய கண்கள் பிரேமையால் கண்ணீரை பெருக்குது. அவர் என்ன பகவான் நினைச்சார் அப்படின்னதும் அதை கேட்டு பரவச அன்போட கதறி அழ ஆரம்பிக்கிறார். இது பாகவதம் 3வது ஸ்கந்தத்தில் 4:35 பார்க்கலாம். ஆத்மானம் ச குரு சிரேஷ்ட கிருஷ்ணேன மனசா ஈக்ஷிதம் தியாயன் கதே பகவதே ருதோத பிரேம விவாழ. தன்னை பகவான் கிருஷ்ணர் நினைச்சார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதும் விதுரர் பரவச அன்போட கதறி அழ ஆரம்பிக்கிறார். பரம பக்தரான உத்தவரின் திருவாயினால பகவான் மகிமைகளை கேட்டார் விதுரர். அதுக்கப்புறம் உத்தவர் பத்ரியை நோக்கி போறார். விதுரர் மைத்ரேயரோட அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறார். யமுனை கிருஷ்ணர் மேல நவவித பக்திய விதுரருக்கு தானமாக கொடுக்கிறார். கங்கை ஞான வைராக்கியத்தை அருளி செய்தார். மைத்திரருடைய ஆசிரமம் இருந்தது கங்கக்கரை. கங்கையில் நீராடினார் விதுரர். மைத்திரருடைய உபதேசத்தை எதிர்பார்த்து தகுதியற்றவனாக கருதி காத்திருந்தார் விதுரர். பக்தியில் பணிவு வருது, ஞானத்தில் ஆணவம் வர வாய்ப்பு இருக்கு. ஆசிரமத்தில் விதுரர் முதற்கொண்டு அத்தனை பேரும் காத்திருந்தாங்க. மைத்திரேயர் வந்தார், எல்லாரும் வணங்குறாங்க. விதுரரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ மைத்திரேயர் சொல்கிறார், விதுரரே, நீங்கள் சாதாரண ஆத்மா கிடையாது, மகாஜன். மாண்டவிய முனிவருடைய தயவால் சாதாரண குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இது தனியாக ஒரு வரலாறாக மகாபாரதத்தில் இருக்குது. அதாவது ஒரு முறை திருடர்கள் கூட்டம் அரசாங்க பொக்கிஷத்தை திருடிட்டு ஓடும்போது அரண்மனை வீரர்கள் அவங்கள விரட்டிட்டு போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு திருடனாக தாக்கப்பட கடைசியில் மீந்து போன திருடர்கள் உயிருக்கு பயந்து அந்த திருடிய பொருட்களை பக்கத்தில் தூக்கி எறிகிறாங்க. அது ஒரு ஆசிரமமாக இருந்தது. அங்கே தான் மாண்டவியர் தவத்தில் இருந்தார். பத்மாசனத்தில் உட்கார்ந்து தியானத்தில் இருக்கிறார், நிஷ்டையில் இருக்கிறார். அப்போ இந்த வீரர்கள் கூட்டம் அந்த ஆசிரமத்தில் புகுந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு அந்த முனிவரை தான் கொள்ளக்கூட்ட தலைவன் நினச்சிட்டாங்க. மன்னன்ட்ட சொல்ல, மன்னன் யாராக இருந்தா என்ன, அது என்னுடைய சொந்த நகைகள், என்னுடைய ராணிக்குரியது, அதை திருடி இருக்கிறதுனால அவனை விட்டு வைக்காதீங்க, வதஸ்தம்பத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டான். வதஸ்தம்பம்ங்கிறது மரத்தாலான ஒரு ஊசி மரம். அதில் படுக்க வச்சு குத்தி தண்டனை கொடுக்கறது உண்டு. இப்போ மாண்டவிய முனிவர் படுக்கிற மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிறார். படுத்த மாதிரி அவர் உடம்பு இல்லை, நிஷ்டையில் இருக்கிறார் பத்மாசனத்தில். அப்போ என்ன செஞ்சாங்க, அப்படி உட்கார்ந்துருக்கிற பாணியிலேயே அவரை அந்த ஊசியில் குத்தி வச்சுட்டாங்க. அவர் அப்பவும் ஒரு வாரம் அதில் நிஷ்டையில் இருந்தார். அவர் என்னன்னா காயத்ரியை குறிப்பிட்ட கணக்கில் சொல்வார், காயத்ரி தியானம் பண்ணுவார். அதனால் அவர் அந்த எண்ணிக்கை பூர்த்தியான பிறகு தான் கண்ணை திறந்து பார்த்தார். ஊசி மரத்தில் குத்தப்பட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒன்றும் புரியலை. அந்த ஒரு வார காலத்தில் ஊரெல்லாம் பரவிருச்சு அந்த முனிவருடைய தேஜஸ்.
காரணமா அரசனும் வந்து அங்க வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தான். அவர் கண்ணை திறக்கவும் மன்னிப்பு கேட்டான். தெரியாமல் செய்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ முதல்ல அதை அகற்ற முடிவெடுக்கப்பட்டது. அந்த மரத்தை வந்து அறுத்து எடுக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு பகுதி மட்டும் அவர் உடம்புல முதுகு பாதியில இருந்து கழுத்துக்கு மேல லேசா வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆணி மாதிரி நீட்டிக்கிட்டு இருந்தது. அதோட நுனி மட்டும் முனியுடைய கழுத்து பின்னாடி இருக்கும்போது அவர் அதை இருக்கட்டும், அதை எடுக்க முயற்சிக்காதீங்க. நான் பூஜா காரியங்கள் செய்யற போது பூக்கூடை அதுல தொங்க போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அஹ் அதனால அன்னையில இருந்து அவர் பேர் ஆணி மாண்டவியர் அப்படின்னு ஆயிருச்சு. அவர் நேரா யமலோகத்துக்கு நடந்தே போயிட்டார். பாபிகளுக்கு தான் பயம் வரும். மாண்டவிய முனி ரொம்ப நீதிமான். யமனோட அவர் வந்து ரொம்ப நியாயத்தை அனுசரிக்கிறவர். எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுக்காக மர சூளத்துல என்ன தொங்க விட்டாங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கிறார். யமன் சொன்னார், நீங்க 3 வயசு இருக்கும்போது இந்த மழை நேரத்துல ஒண்ணு பறக்கும், ஹெலிகாப்டர் மாதிரி, தட்டான் புட்டான்லாம் சொல்லுவாங்க. அதோடைய பின்பக்கத்தை லேசா பிச்சிட்டு அதுல ஊசியை குத்தி பறக்க விட்டீங்க. இந்த விளையாட்டுக்கு தான் உங்களுக்கு இது தண்டனை அப்படின்னு சொன்னார். அஹ் ஒரு சின்ன விளையாட்டு எவ்வளவு பெரிய வினையா மாறுது. அப்போ இவர் ஆச்சரியப்பட்டார் மாண்டவிய முனி. இதுக்கெல்லாமா தண்டனை அப்படின்னு யோசிக்கிறாரு. விளையாட்டுத்தனமா இருந்ததுக்கு. நெருப்பு சுடும் அப்படின்னு தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாமலே தொட்டாலும் சுடும். குழந்தையா இருந்தாலும் சுடத்தானே செய்யுது. ஆஹ் கிருஷ்ணர் சொல்றார், நீ எதையெல்லாம் செய்கிறையோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமா பண்ணுங்கிறார். அதோட அர்த்தம் நற்செயல்களை மட்டும்தான் குறிக்கும். ஆஹ் சிகரெட்டை குடிக்கிறேன், அதை வந்து நான் நைவேத்தியம் பண்ண முடியாது, கிருஷ்ணார்ப்பணம் பண்ண முடியாது. கெட்ட செயல்களை பாப செயல்களை அர்ப்பணம் பண்ண முடியாது. நற்செயல்களை தான் பண்ண முடியும். பாப குவியலை அனுபவிச்சு தான் கரைக்கணும். ஆழ்வார் பாடுறார் ஒருத்தர். ஆழ்வார், காயேன காயேன வாச்ச மனசேந்திரேர் வா புத்தி ஆத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் ஸ்வபவா ஸ்வபாவ சுபாவ அப்படின்னு சொல்றது. கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணா எதி சமர்ப்பயாமி. முகுந்த மாலையில பாடியிருக்கிறார். மனம் வாக்கு உடலால் செய்யப்படும் நற்செயல்கள் அனைத்தும் பகவான் நாராயணருக்கு சமர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும் அப்படி பாடுறார். தண்டனையை அவங்க தான் ஏத்துக்கணும். இது வந்து இந்த சம்பவம் மூலமா தெரிய வருது. காகத்தை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். காக்கா என்ன பண்ணுதுன்னா, குழந்தைங்க கையில இருந்து தேங்காயோ வடையோ பிடுங்கிட்டு போச்சுன்னா எங்கேயாவது தென்னை மரம் எதுலையாவது ஒரு உயரமா ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு ரகசியமா கொத்தி சாப்பிடுது. அதே யாராவது வீட்டில் பழையதா இருந்தா கூட சாதத்தை போட்டு காக்கான்னு கூப்பிட்டா அதுவும் எல்லா காக்கைகளையும் கூப்பிட்டு அவ்வளோ வரையும் சாப்பிட வைக்குது. இதுல பாடம் என்னன்னா, பாவத்தை தனியா தான் அனுபவிக்கணும். புண்ணியத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா அனைவரையும் பங்கேற்க நாம கூப்பிடணும். எல்லாருக்கும் புண்ணியத்துல பங்கு தரணும். ஆஹ் அது பகவானுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ தரமானதுகளை மிக உயர்வானதை பகவானுக்கு செய்யணும். அது பக்தி. குறைஞ்சதுகளை தந்தா அது வேண்டுதல், இல்லாட்டி கடமைக்கு செய்யறது. பக்தி மாபெரும் கடமையா செய்யப்படணும். கடமையா செஞ்சாதான் மதிப்பு, கடமைக்கு செஞ்சா மதிப்பு இருக்காது. மாண்டவியர் யமன் கிட்ட அறியாத வயதுல செய்ததுகளுக்கு கனவுல தண்டனை தரலாமே. அஹ் அறியாத வயதுல என்ன தெரியும்? நீ எனக்கு தகுதி இல்லாத அளவுக்கு தண்டனை கொடுத்துருக்க, அதனால சதுர்த்தனா பெற அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். சதுர்த்தன்னா 4ஆம் வர்ணம். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நல்ல பேர் எடுக்க முடியாத வர்ணம் அது. பாடுபடணும். மற்ற 3 வர்ணத்தாருக்காகவும் பாடுபட்டாகணும். பகவானுக்கு பிடித்த ஜனங்கள் தான் அவங்க. ஆனா உலகம் அதுக்கான மதிப்பை தராது. அஹ் ஹரிக்கு பிடித்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் ஹரிஜன் ஹரிஜனம் அப்படிங்கிற பேர் வந்தது. முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே, அந்த சேவைக்காகவே அவங்க இருக்கிறாங்க. ஆனா அரசுகள், இன்னைக்கு அரசுங்கிறது
வாக்குகளை கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டி இருக்கிறதுனால அவங்க தந்திரம் பண்ணி சில குழப்புகிற தலைவர்களை உண்டாக்கி அந்த மக்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி இன்னொரு வகுப்புல நாம பார்க்கலாம். இறைவனுடைய பாதமாக கருதப்படுகிற இந்த மக்கள் அனைவருமே வந்து போற்றத்தக்கவர்கள். ஏன்னா அவங்க இறைவனுடைய பாதங்களுக்கு சமமா சொல்லப்படுறாங்க. பாதம் இல்லாட்டி உயிர் இருக்கும், ஆனா எதுவும் நடக்காது. ஒரு வருணத்துக்கும் உள்ள குணங்கள், கடமைகள் பகவானால சொல்லப்பட்டு இருக்கு. வேதியர்களுக்கு சாந்தம், தன்னடக்கம், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, ஞானம் அப்படிங்கிற இயல்பு அறிவு, விஞ்ஞானம் அப்படிங்கிற நடைமுறை அறிவு, ஆன்மீகம், இதுகள்லாம் பிராமணர்களுடைய கர்ம சுபாவம். 18:42 பகவத்கீதையில இருக்கு. அடுத்து சத்திரியர்களுக்கு குணம் இயல்பு எப்படின்னா சூரத்தனம், உடல் உறுதி, மன உறுதி, பின்வாங்காமை, ஆயுதம் ஏந்துறதுலையோ போர்லையோ. அடுத்து பெருந்தன்மை, ஆளும் திறன், இதுகள்லாம் அவங்களுடைய குணம். வைசியர்களுடைய சுபாவம் விவசாயம், வணிகம், பசு காத்தல். அடுத்து மேற்சொன்ன 3 வர்ணத்தாருக்கும் துன்பம் போக்கிட பாடுபடும் இயல்பு உடையவராக இருப்பவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு இருக்கு. இதுல யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. எல்லாரும் பகவானுக்கு மட்டும்தான் தாசன். பண்பு வளரும் போது ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து தாசனுக்கு தாசனாக நினைக்கிறாங்க.